கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து அப்படியே அவங்க தாத்தா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன தாத்தா இப்படி இருக்கீங்களே, நான் தான் வந்து சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது வந்து கார்த்தி ஊர் சம்மந்தப்பட்டவங்க ராஜா தாத்தாவுக்கு தெரிஞ்சவங்கலாம் ஏகப்பட்ட பேர் வராங்க. அதே மாதிரி அந்த வில்லனும் வந்து வராங்க கூட. என்ன நீங்கள் மாட்டுக்கு வந்து டேட்டை சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரில, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜா தாத்தாவை. என்னையா நினச்சிட்டு இருக்கேன் முதல்ல, அவரே வந்து இப்போ தான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, இப்போன்னு பார்த்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை நாளாக வந்து நீங்கள் இவர் மேலே வச்சிருக்கிற மரியாதைலாம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நாங்கள் மரியாதையோடு தான் நடந்துக்கிறோம், ஆனால் பதிலுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றியிருந்தா நாங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வர போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அந்த ஊர் ஜனங்கள்லாம். என்ன நினைக்கிறீங்க நீங்கள், நான் நிச்சயம் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லும்போது, விடுப்பா நானே பேசிக்கிறேன், நான் சொல்கிறேன்யா, இப்போ சொல்கிறேன்யா, பேராண்டி நிச்சயம் வந்து நிறைவேற்றுவான், யாருக்கு எந்த விதமான சந்தேகம் வேணான்னு சொல்லி ராஜா தாத்தா வந்து வானத்து பூமிக்கும் குதிச்சோன்னே அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, தம்பி சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு, இவர் பேச்சை கேட்டு நம்ம இங்கே வந்து தப்பாக போச்சு. என்னப்பா அதான் இவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறாங்களே, இவர் மேலே சந்தேகப்பட்டு இருக்க, என்னைய நினச்சிட்டு இருந்த, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவரை வந்து கஷ்டப்பட வைக்கலாமா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம மயில் வாங்கினோம். என்னடா அது, நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இருக்கோமா அப்படின்னு சொல்லி, நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டை விட இது பல மடங்கு பெருசாக இருக்கே, எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம், சிலம்பம் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி மயில் வாங்கின யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தாத்தா நான் வேணா உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்றேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பேராண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க, வந்து பார்த்தா தூக்கி வாரி போட்டுருது நம்ம மயில் வாங்கினதுக்கு. ரெண்டு பேர் நேரடியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ இவர் வேற எந்திரிச்சிட்டாரா, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போனப்போ ஏஞ்சிருந்தா பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. மகேஷும் மாயாவும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியம்மா கார்த்திக்காக, வேறு என்ன பண்ணுறது, இல்லைன்னு வச்சுக்கியேன் கார்த்தி வந்து முந்திக்கிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க. கூட அந்த மயில் வாங்கினா இருக்கானே, அவனை சுத்தமாக வந்து நம்ப முடியாது, அவன் நமக்கு வந்து ரொம்ப பெரிய குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மட்டும் முந்திக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம ரெண்டு பேரும் பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருப்பா, அதுக்காக தான் இது மாதிரி தில்லுமுள்ள விளையாட்டெல்லாம் விளையாட வேண்டியதாக போச்சு. அதுக்குன்னு இப்படியா, இப்போதைக்கு கார்த்தி அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, கார்த்தி அந்த வீட்டில் இருந்தால் நிச்சயம் வந்து அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக வந்து நடத்தவே விட மாட்டான். உன் மேலே சந்தேகம் இருக்கிறப்பயே வந்து நம்ம மேலே வந்து செமையாக வந்து கடுப்பில் இருந்தான். இப்போ தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேரும் வந்து வில்லன்னு. அப்படி இருக்கும்போது நிச்சயம் ரேவதி கழுத்துலலாம் உன்னை தாலி கட்ட விட மாட்டான். அப்படி அவன் வந்து விளையாட்டை விளையாடுறதுக்குள்ளே சாமுண்டேஸ்வரியை நம்ப வைக்க தான் நான் இப்படி ஒரு ட்ராமா போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் அவனை வீட்டை விட்டு துரத்தணும், யாருமே வந்து நம்பக்கூடாது. ஆனால் அந்த வீட்டில் மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கானே, கார்த்தி போனதுக்கப்புறம் மயில் வாகனத்தை வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம். ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், எப்படி இருந்தாலும் என் முன்னாடி கார்த்தியால் நிற்கக்கூட முடியாதுன்னு அவங்க கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்ன சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் வந்து, நீ என்னப்பா இவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வர, யார் வீடு இதுவா, இது எங்கள் தாத்தா வீடு, என்னப்பா சொல்கிற, இது உன்னோட தாத்தா வீடா, நீ பெரிய ஆளாக இருப்ப போல இருக்கே, நான் எதுக்காக தெரியுமா அந்த வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்தேன், சொல்லு சிலம்பம் எதுக்காக, அப்போனா எல்லாரும் சொன்ன மாதிரி நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கு தான் வந்தியா, சேச்சா அதுக்கெலாம் இல்லை, அப்போனா வேறு எந்த காரணங்கிற மாதிரி மயில் வாகனம் கேட்டோன்னே இந்த கோயில் விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அப்பப்பா சூப்பர் கார்த்தி, அப்போனா நீ அத்தை பையனா நம்ம ரேவதிக்கு, சூப்பர், இவ்வளோ நேரம் வந்து எப்பட்றா இந்த கல்யாணத்தை நல்ல மாப்பிள்ளையாக வச்சு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் யோசித்தேன். ஆனால் கடைசியில் மாப்பிள்ளைக்கு நான் எங்கே போகிறது, அதுவும் நல்ல மாப்பிள்ளை, இந்த காலர் பட்டன் பையனை பார்த்தோன்னே வந்து எனக்கு தூக்கி வாரி போட்டுருது, என்னடா பண்ண போகிறோம் ரேவதி வாழ்க்கைன்னு நினச்சேன், நீ வந்து தாலி கட்டிட வேண்டியதானேன்னு சொல்லி மயில் வாகனம் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் முடியாதுங்க, என்ன சிலம்பம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சரி உன்னை சிலம்பம் சிலம்போனே கூப்பிட்டுட்டு இருக்கனே, உன் பேர் என்னப்பா, என் பேர் கார்த்திகேயன், யாருக்கும் தெரிய வேணாம், சரிப்பா நான் யார்கிட்டையும் வந்து சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன விஷயத்த வந்து கொஞ்சமாவது யோசிச்சுப்பார், நான் எப்போதும் வந்து முன்கூட்டியே வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் உன்ட்ட சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தான் மாயாவை அந்த புடவையை வச்சு மாட்டி விட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு மாயாவையும் மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் உன்கிட்ட நான் சொன்னேன். சரிங்க அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்கும்போது, ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளையை நான் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி கார்த்திக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. நீ தான்ப்பா சரியான ஆள்,
விடுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? சரிப்பா, உன்னோட ஒய்ஃபு குழந்தைங்கலாம் எப்படி இருக்காங்க? எங்கே இருக்காங்க? அவங்கள விட்டுட்டு இவ்வளோ நாளாக இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அச்சச்சோ! சரிப்பா, உனக்கு வேறு வயசு கம்மி தான், இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தானே, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் ஏன் அதுலேயே வந்து நிற்கிறீங்க? நீ என்ன சொல்லியிருக்க? கோயில் விஷயம் வந்து நல்லபடியாக வந்து உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு போயிட்டு நடத்தி வைக்கணும்னு சொல்கிற. சாமுண்டீஸ்வரி வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மாமாவை அனுப்பிச்சி வைக்கிறேன்ட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைய நீ தேடி புதுசாக வந்து கண்டுபிடிக்க போறியா, இல்லை புது பிரச்சனையை வந்து இழுத்துட்டு வர போறியா? இவனை பார்த்ததுலேருந்தே எனக்கு எல்லாமே வந்து பிரச்சனையாகவும் பயமாகவும் தான் இருக்குது. நீ தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கிங்க, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கும். நீ எல்லாத்தையும் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே மாமாவை மாசாக கூட்டிகிட்டு போயிட்டா இந்த கோயில் விவகாரமும் சூப்பராக வந்து முடிஞ்சிடும். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, சும்மானு இருங்க, நமக்கு தெரிஞ்சது நமக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கட்டும், வேறு யாருக்கும் தெரியவேணாங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு அவங்க மட்டும் வண்டியில் வந்து ஏறுறாங்க. எப்போதுமே நான் சொன்னது தான் நடக்கும் சிலம்பம், நீ தான் ரேவதியோட ஹஸ்பண்ட், இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு ஒரு பஞ்ச் டேலாக் யோசிச்சுட்டு அப்படியே பேசி முடிச்சுட்டு காரில் ஏறி மாதம் வந்து உட்காடுறாங்க. அப்படியே வந்து வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க. ஏங்க, நான் வந்து இந்த குடும்பத்தோட சொந்தக்கார பையன், அதுவும் அத்தை பையங்கிற விஷயம் வந்து நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, பார்த்துக்கங்க, இது ரொம்ப முக்கியம். என்ன சிலம்பம் சொல்கிற? என்னை பார்த்து பொய் சொல்ல சொல்கிறியா? இது நாள் வரைக்கும் நான் வாழ்க்கையில் பொய்யே சொன்னது இல்லையே சிலம்பம், என்னால் முடியாது. எப்படி நான் பொய் சொல்ல போகிறேன் சிலம்பம்? இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லிட்டியே, நான் 10 பேர்கிட்ட வந்து சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நான் பொய்யே சொன்னதில்லை தெரியுமா, இருப்பினும் நான் உனக்காக வந்து சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியாங்க, நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் வந்து பேசி முடிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து போச்சே அப்படின்னு சொல்லும்போது, எங்கெங்கே போனீங்கன்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்குறாங்க. என்னம்மா அப்படியே வெளியில் போயிட்டு வந்தோம், இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி மயில் வாங்கின வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து செமையாக வந்து சந்திரகலா வந்து முறைக்கிறாங்க. ஏன்பா சந்திரகலா வந்து செமையாக வந்து முறைக்கிறா, இந்த மாயா, மகேஷ், சந்திரகலா அப்புறம் சிவனாண்டி இவங்க 4 பேரையும் வந்து சீக்கிரம் வந்து சமாளித்து ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா கார்த்தி, இல்லாடி நமக்கு வந்து ஆப்பு வைப்பாங்க, பார்த்துக்க, இனிமேட்டு திருப்பி அடிக்கிறது நம்ம தான் முதல் அடியாக இருக்கணும். சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மயில் வாகனமும் சிலம்பமும் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் போடுறாங்களா, இதை சும்மா விடக்கூடாதுன்னு அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கல்யாண பத்திரிக்கை வந்து வந்துடுது. அப்படியே வந்து பெஞ்சில் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் கல்யாண பத்திரிக்கையை பிரித்து பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தி இந்த வீட்டிலேயே இருக்க முடியாதுன்னு சந்திரகலா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பத்திரிக்கையை வந்து சாமியை வச்சு கும்பிடுவோமா, குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கார்த்தியோட தாய் மாமா. சரிங்கிற மாதிரி அவங்க அத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.